ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோடய பேரை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் ஆபேல். வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய பொண்ணு ரெபேக்கா. ஹாய். இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் வந்து திருவனந்தபுரம் ஆக்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு கண்ணாடி பாலம் தொடங்கியிருக்கிறாங்க புதுசாக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோ ரீச் ஆகிருக்கு. அது 2மே கண்ணாடி பாலம் தான். திருவனந்தபுரத்தில் புதுசாக தொடங்கியிருக்கனால சரி நம்ம அதையும் உங்களுக்கு காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இது வந்து ஆக்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் புதுசாக கண்ணாடி பாலம் தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து வீடியோ பண்ணியிருப்போம். ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இதுதான் கண்ணாடி பாலம். நம்ம நேரம் உள்ளே போய் பார்ப்போம். ஹாய் ரெபேக்கா. நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம உள்ளே வரும்போதே இங்கே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக செடிகள் வச்சுருப்பாங்க. பல விதமான செடிகள் வீட்டில் வைக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான செடிகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். பைசா கொடுத்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வீட்டுக்கு கொண்டு போகலாம். உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25, சின்ன பிள்ளைகளுக்கு 25, பெரிய ஆளுகளுக்கு வந்து 40 ரூபா. பார்க்குறதுக்கு மட்டும்தான். நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான அட்வென்ச்சர் நிறையா இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியாக பே பண்ணணும். நம்ம வந்து இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும்தான் ஏற போகிறோம். மோட்டர் ட்ரெயின். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் பார்க் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் பைசாலாம் கொடுக்க வேண்டாம். மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் நிறைய இருக்குது. அட்வென்ச்சர் பார்க்கு அதுக்கு போகணும் அப்படின்னா நம்ம தனியாக பே பண்ணணும். ஃபுல் வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. மேலே கிளாஸ் பிரிட்ஜுக்கு நேராக கீழே வந்து ஒரு குளம் இருக்குது. குளத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து ஒரு இடத்த பார்த்து அப்படியே ரசிக்கலாம். அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம அப்படியே நேராக ஒரு மூங்கில் காடுகளுக்கு உள்ளே ஓடி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அந்த சைடு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஏர் மியூசியம் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். தெரியுதா பார்த்தீங்களா? அதான் கிளாஸ் பிரிட்ஜ். இதே மாதிரி கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜோட வீடியோவும் நம்ம சேனலில் கிடக்கு. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு ஜிப்லைன் போது பாருங்கள். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் நான் போன வீடியோவில் நான் பண்ணியிருப்பேன், ஆக்குளம் வீடியோவில் பண்ணியிருப்பேன். இந்த குளத்துக்கு மேலே கூடி பண்ணும்போது செம்மையாக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வர்றவங்களாக இருந்தால் அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு இருக்குது. ஆக்குளம் அந்த ஊருக்கு பஸ் இருக்குது. அதே மாதிரி கூகுள் மேப்போட லிங்க் வேணுனாலும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஸ்விம்மிங் பூலை அடைச்சி போட்டிருக்குறாங்க. ஏதாவது க்ளீனிங் ஒர்க் ஏதாவது நடக்குமா இருக்கும், அதனால் அடைச்சி போட்டிருக்குறாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட்ஸோட மியூசியம் இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ் திருவனந்தபுரத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அநேக பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. என்னோடய போன வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வரும்போது உங்களுக்கு ஆக்குளம் கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஏறுறதுக்குள்ள விதிமுறைகள்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க. மலையாளத்துலேயும் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி வாசித்து பார்த்துக்கோங்க.
நம்ம கிளாஸ் பிரிட்ஜோட டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 150 ரூபா, 150. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தொடங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்க முடியும். ஜிப்லைன், ஸ்கை சைக்கிள், அந்த மாதிரி. திருவனந்தபுரம் கிளாஸ் பிரிட்ஜை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுக்கு வேண்டி உள்ளே போக போகிறோம். இதே மாதிரி ஒரு காட்சி தான் என்னோடய வாகமன். கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு வீடியோ, உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதோட லிங்க்கு கூட நான் கார்டில் போட்டு விட்றேன், மேலே பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க உங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கும் போது நானும் என்னோடய பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜி மக்களுக்காக திறந்து கொடுத்தது சமீபத்தில் தான். அக்டோபர் 22, 2025 கேரளா டூரிசம் மந்திரி முகமது ரியாஸ் அவர்கள் தான் இதை மக்களுக்காக திறந்து கொடுத்தாங்க. இந்த பாலத்தோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டரும், அதாவது வீதி 2 மீட்டரும். இதோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 கோடி. എങ്ങനെയുണ്ട്? കൊള്ളാമോ? ഇവിടെ ഇവിടെ നോക്ക്, താഴെ നോക്ക്, താഴെ നോക്കടി. കൊള്ളാമോ? ഇഷ്ടപ്പെട്ടോ? ഇഷ്ടപ്പെട്ടോ? ഉണ്ടോ? അയ്യോ, உண்மையிலே தாங்க நமக்கு வாகமன்ல போறதை காட்டி பயமா இருக்குதுங்க. பாப்பா பாருங்க, கையை முட்டிக்கிட்டு இருக்கிறா. இப்போதான் பேடியுண்டா? பேடியானோ? ஐயோ, எடுத்துவிட எடுத்துவிட, நடந்தே போக விட. வந்து 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 ஓ, கீழே போட் எல்லாம் போது பாருங்க. ஓ, சாடல சாடல, சாடியும் ஓடிக்கு மாமா அடிக்கு, சாடியும் மாமா அடிக்கும் கேட்டா. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. வீழத்தில்ல பாப்பா கையை உடம்படிக்கிறா. ஏன்னா அவளுக்கு பயம். பைய போயா வந்து, பைய போயா வந்து. പതുക്കെ നടന്നു വാ, പതുക്കെ നടന്നു നടന്നു. പതുക്കെ വാ, പതുക്കെ വാ. ഹായ് വരെ. കൊള്ളാമോ? ഇഷ്ടപ്പെട്ടോ? கீழே ஃபுல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா கயாக்கிங் எல்லாமே பண்ணுவோம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. இதோட பேர் எന്തോ? സിൻസ്. ഓക്കെ. എത്ര വർഷം ഇവിടെ വന്നിട്ട്? ഇപ്പൊ സ്റ്റാർട്ട് ചെയ്തേ ഉള്ളൂ. ഇപ്പൊ സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട് ഇല്ല, ചേട്ടൻ ഇവിടെ വന്നിട്ട് ഇത് സ്റ്റാർട്ട് ചെയ്തോ? സ്റ്റാർട്ട് ചെയ്തപ്പോ വന്ന്. എവിടെ സ്ഥലം? ശങ്കർ. ഓക്കെ ഓക്കെ. ஒரு தமிழ்சார் என்னடி பாட்டெல்லாம் போட்டு இங்க ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா. நம்ம 3வது கிளாஸ் குறிச்சி வந்து விசிட் பண்ணியாச்சு. പേടി വന്നോ മോളെ? അവിടെ ചേച്ചിമാരെല്ലാം പേടിച്ച് പേടിച്ച് വരുന്നുണ്ടോ? அதாவது ஒரு டைம் வந்து 20 பேர் தான் உள்ள ஏற்றுவாங்க. அந்த 20 பேர்ல நம்மளும் ஒரு ஆள், நம்ம கூட வந்து எல்லாம் ஃபேமிலி தான். ஒரு கீழே வருங்க ஒரு ஏரோப்ளைன். இதுக்குள்ள இந்த மியூசியத்துக்குள்ளலாம் நம்ம ஏறி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு வருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ஆட்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, குளிக்கிறது இல்லை. ஆனால் இங்கேருந்து பார்க்குற அந்த காட்சி வந்து പേടിയാന്നോ? പേടിക്കുന്നു പേടിക്കുന്നു. നോക്കിയ നോക്ക്, ഇങ്ങോട്ട് നോക്ക്. പേടിയാന്നോ?
അഭിയൻ ചേട്ടാ ഹായ് ഒരു ഹായ് പറ மார்க்கெட்டுக்கு இல்ல ஓகே தேங்க் யூ அந்த சேட்டாவை பார்த்தா அப்படியே நம்ம மலையாள நடன் சௌபின் மாதிரி இருக்கிறாரு அவர் இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லா ஃபேமிலிஸ் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆம்பியன்ஸ் வா 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 ഓക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്തോ இந்த பாப்பா எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறான்னு பாருங்கள். இந்த பாப்பாவோட டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு முறையாவது வந்து விசிட் பண்ணி பாருங்கள். திருவனந்தபுரம் வந்தவங்க கண்டிப்பாக ஆக்குளம் வராமல் போயிடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு செமையான பிளேஸு. இங்கே உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. புதுசாக தொடங்கினால கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, உள்ளே ஏறும்போது நமக்கு மழை பெய்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அனுபவத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கிளாஸ் பிரிட்ஜெலாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அட்வென்ச்சரஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இது நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை அபேல். டாட்டா பாய் பாய். கண்டிப்பாக நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய்.